Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 864வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறையவே சூப்பரான அப்டேட்ஸ் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் என்ன தெரியுமா? இனி ட்விட்டரில் ஆட் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒன்ப்ளஸ்லேருந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. சாம்சங்கோட S23 அல்ட்ரா இது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டிசைன் லீக்ஸும் வந்திருக்கு. அது போக எப்பவும் மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் டீட்டெயில்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ட்விட்டர்லேருந்து. ஆமாங்க, ட்விட்டரை எலான் மஸ்க் எடுத்ததுலேருந்து அடுத்தடுத்து அதிரடியாக நிறைய மாற்றங்கள். அந்த வரிசையில் அடுத்து வரப்போகிற மாற்றம் என்ன தெரியுமா? ட்விட்டரில் ஆட்ஸை ரிமூவ் பண்ண போகிறாங்களாம். எல்லாருக்கும் கிடையாதுங்க, ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இப்போ இருக்க ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளவங்களுக்கு இல்லை, எக்ஸ்ட்ரா காசு வரும் அதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில வாரத்தில் இந்த ஆடை ரிமூவ் பண்ணி ஆட் இல்லாத ட்விட்டரை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதுக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வேளை உங்கள்கிட்ட ப்ளூ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆட் இல்லாமல் பார்க்கணுன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறது மூலமாக இனி ஆட் இல்லாமல் பார்க்க முடியும். அடுத்து சாம்சங்லேருந்து சாம்சங் S24 கூட இப்போ S24 4G அப்படின்ற மாதிரி ஒரு மொபைல் வரப்போகுதுங்க. இந்த மொபைலோட டிசைன் லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்க போகுது. பார்க்குறதுக்கு ஆல்மோஸ்ட் அந்த சாம்சங்கோட A14 இந்த மொபைலை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மொபைலில் என்ன மாதிரி ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 4G மொபைல். அதனால மீடியாடெக்கோட G99 அப்படின்ற ப்ராசரோட இந்த மொபைல் கொண்டு வந்திருக்காங்க. அது போக 6.4 இன்ச்சஸ்க்கான ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே, 50 MPக்கான மெயின் கேமரா, 13 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா, 25 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இங்கே ஸ்பெக்ஸை பார்க்கும்போது ஒரு 15,000 ரூபாய் ப்ரைஸ்க்குள்ளே வரப்போகிற மொபைலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சாம்சங் நிறைய 5G மொபைல்ஸ்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு 4G மொபைல் அப்படின்றனால கம்மி விலைக்கு கொண்டு வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்து IQooட Neo 7 இந்த மொபைல் இந்தியாவில் வர 15ஆம் தேதி லான்ச் ஆகுதுங்க. ஸோ இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த மொபைல் Amazon எக்ஸ்க்ளூசிவாக இருக்குமாம். ஸோ Amazon மட்டும்தான் இந்த மொபைலை பை பண்ண முடியுமாம். ரெண்டாவது, இந்த மொபைலை E4 AMOLED டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 8200 அப்படின்ற ப்ராசரோடு தான் இந்தியாலையும் எட்டு வர போகிறாங்களா. இது கூடவே 3D கூலிங் சிஸ்டம், 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கேமராஸ்க்கு OISஓட இந்தியாவில் எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ இந்த ஸ்பெக்ஸ்ல லீக்லேருந்து IQooட Neo 7 சைனா வேரியன்ட்லேருந்து இந்தியன் வேரியண்ட்டுக்கு பெருசாக இந்த வித சேஞ்சும் பண்ணல அப்படின்றது ரொம்ப தெளிவாகவே தெரியுதுங்க. அடுத்து சாம்சங்கோட S23 அல்ட்ரா இது வர 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட லைவ் இமேஜஸ் லீக் வந்திருக்கு வித் பாக்ஸோடங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு டிசைன் வைஸாக போன வருஷத்தோட இந்த வருஷம் எந்த சேஞ்சுமே இல்லை அப்படின்னு தோணுது. இவங்களும் ஐஃபோன் மாதிரி எப்பவுமே பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இந்த டைமும் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசைன் சேஞ்ச் சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை இந்த இமேஜஸ்லேருந்து. ஆனால் கலர் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு ஒரு சில கலர்ஸை சேஞ்ச் பண்ணி எட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி டிசைனில் தான் சாம்சங்கோட S23 அல்ட்ரா சீரியஸ் இருக்க போகுது. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து வர 7ஆம் தேதி இந்தியாவில் ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ இதில் அவங்களோட கேமிங் கீபோர்டை லான்ச் பண்ண போகிறாங்களாம். ஸோ இந்த கீபோர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் RGB லைட்ஸ் தாண்டி இதில் வந்து கலரான பட்டன்ஸை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸ்ட்ரா ஒரு ரெட் கலர் பட்டனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ்லேருந்து. நீங்கள் வந்து AMOLED டிஸ்பிளேயோட ஒரு 10,000 ரூபாய் கீழே எனக்கு ஒரு 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்களா? இன்ஃபினிக்ஸ்லேருந்து வர 25ஆம் தேதி இன்ஃபினிக்ஸ் Note 12i அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலில் 6.7 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்க போகுது, ஒரு 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகுது, 50 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்க போகுது. ப்ராசர் மட்டும் மீடியாடெக்கோட G85 அப்படின்ற ப்ராசரோட கொண்டு வராங்க. இதெல்லாம் கொடுத்து இந்த மொபைலை ஒரு 10,000 ரூபாய்க்கு கீழே ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ 10,000 ரூபாய்க்கு கீழே ப்ரைஸ் செக்மெண்ட்ல AMOLED டிஸ்பிளே, ஒரு லோ ஓகேயான ஒரு நல்ல ப்ராசர், ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப நார்மலான யூசர், எனக்கு 4G போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஓகேயான ஒரு மொபைலாக இருக்கும். இந்த மொபைலை வர 25ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. அடுத்து டீல் ஆஃப் த டேல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது சாம்சங்கோட சாம்சங் 20 இன்ச்
ஃபுல் ஹெச்டி ஐபிஎஸ் மானிட்டர். ஸோ இந்த மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஒரு 9,000 ரூபா ப்ரைஸ் பக்கத்தில் சேல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால் இந்த மானிட்டரை வெறும் 7,500 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. கிரெடிட் கார்டு எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃபர் இன்னுமே அதிகமாக கிடைக்குங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் சாம்சங்கோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, 22 இன்ச் மானிட்டர் 7,500 ரூபா அப்படின்னு பார்க்கும்போதும் சரி, ரொம்ப சூப்பரான டீல். ஏன்னா நிறைய சமயத்தில் ஏதாவது ஜிப்ரானிக்ஸ் மாதிரி பிராண்ட்ஸ் தான் இந்த மாதிரி கம்மியாக கிடைக்கும். ஆனால் சாம்சங்கே இப்போ நமக்கு கம்மியாக கிடைக்குது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க, பிடிச்சதுன்னா பை பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்டி இஸ்போர்ட்லேருந்து 128 GB SSD இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1,029 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இது வந்து 6 GB per second வரைக்கும் ஸ்பீட் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ SSDயோட ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்மளாலையும் இந்த மாதிரி ஆஃபர்ஸை பார்க்க முடியுது. ஸோ உங்களோட லேப்டாப்பில் SSD போடணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கம்மி ப்ரைஸ் SSD கிடைச்சா நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த SSD ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட லேப்டாப்பை ஸ்பீட் ஆக்குறதுக்காக. அடுத்து XPGலேருந்து A-Dataவோட 16 GB RAM. இது 3200 MHz சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரேம்ங்க. ஸோ இதை நம்மளால் இப்போ 3,868 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு பார்க்க முடியுது. இது வந்து ரொம்ப பெரிய ஆஃபருங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? ரெகுலராகவே 8 GB ரேம் தான் ஒரு 3,000 ரூபாய் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். ஆனால் வந்து இது ஒரு 16 GB ரேம். ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரு 6,000 ரூபாய் ப்ரைஸ் பக்கத்தில் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ வெறும் 3,800 ரூபாய் ப்ரைஸில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் டீல். நீங்கள் பிசி பில்ட் பண்ணணும்னு ஐடியாவில் இருக்கீங்க, ஒரு DDR4 ரேம் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா DDR5 இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்திருக்குது. ஸோ ஹையான பிசி பில்ட் பண்ணுறவங்களை தவிர மற்ற எல்லாத்துக்குமே இது போதுமானதாக இருக்குங்க. அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, பிடிக்காதுன்னா என்ன எதுக்கு உங்களோட கருத்துக்கள் எது வேணாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிந்து வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.